நேற்று நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா 28ல் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மேட்ச் நடந்திருக்குது. இதில் வந்து பிரிட்டோரியஸ் கேபிட்டலும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் விளையாடினாங்க. பிரிட்டோரியஸ் கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 176 அடிச்சிருந்தாங்க. அதை வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் வந்து விக்கெட்டே விடாமல் அடிச்சிருந்தாங்க. இப்போ பிரிட்டோரியஸ் கேபிட்டலில் யாரும் நல்லா விளையாடிங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கிஷன் வந்து ஓப்பனிங் வந்தார். அவர் வந்து 52 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பிராவிஸு, ஷாய்வோ, குலூபே யாருமே ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்து அந்த ரூதர்ஃபோர்டு மட்டும் எப்பவும் போல் அவர் எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி கண்ணா பண்ணா அடித்து 22 பாலுக்கு 47 ரன் அடிச்சிருந்தார். 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா விளையாடிருந்தார். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லே வந்து 2 விக்கெட்டு, அடுத்து வந்து ஷிபம்ல வந்து 1 விக்கெட்டு, கிரிகோரி 1 விக்கெட் இருந்தார். கிரிகோரி வந்து 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். அவரோட எக்கானமி ரேட்டு பார்த்தீங்கன்னா 4.5, 4 போட்டு 18 ரன் தான் கொடுத்தாரு. நோர்ஜே வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். பவுலிங் மட்டும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து விக்கெட்டே விடாமல் ஓப்பனிங் வந்து டிகோக்கும் போஸ்டருமே மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அடி மேட்ச் வந்து லைவாக ஹைலைட்ஸானே தெரில, அந்த அளவுக்கு அடி தும்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 190 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாடிருந்தாங்க. டிகோக்கு வந்து 41 பாலுக்கு 79, 5 4 6 6 விட்டு காட்டுன்னு காட்டினார். அடுத்து வந்து ஓப்பனிங் கூட டிகோ கடையில் வந்து விளையாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டோ. ஃபஸ்ட்டு 13 பாலுக்கு 14 ரன் தான் அடிச்சிருந்தார். அடுத்து 32 பாலுக்கு 74 ரன், 8 4 6 6, ரெண்டு பேருமே 6 6 6 அடிச்சிருந்தாங்க. நீ ஒரு 6 நான் ஒரு 6 அந்த மாதிரி போட்டி போட்டு அடித்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா T20 நடந்த சீரீஸில் வந்து 3 சீரீஸ் நடந்தாச்சு. உள்ள ஒரு விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 177 ரன்ஸ். சன்ரைசர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் கேப் வந்து விக்கெட்டை விடாமல் வின் பண்ணிட்டாங்க. முக்கியமான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், ஃபேண்டசி ஆப் விளாட்றவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இது. கண்டிப்பாக ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு IPL, சவுத் ஆஃப்ரிக்கா T20 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஒன் சைடு மேட்ச் நடக்கும். விக்கெட் விடாமல் ஸ்டேஷன் பண்ணுற டீம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணும். இது வந்து இன்னைக்கு ஒன் சைடு போட்டுறவங்களுக்கு தெரியும். ஜானி பேஸ்டோ கேப்டன், டிகாக் வைஸ் கேப்டனாக வந்து போட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி ஒன் சைடு மேட்ச் கண்டிப்பாக ஒரு சீரீஸில் ஒரு மேட்ச் நடக்கும். அதனால் ஒரு 5 மேட்ச் இல்லை 5 டீம் இல்லை 10 டீம் போடுறீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் சைட் டீம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல அமௌண்ட் வின் பண்ணலாம். இன்றைக்கி ஒன் சைட் டீம் போட்டீங்க யாரெல்லாம்னு சொன்னீங்க பாருங்கள், அவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறாங்க, யாராவது ஒன் சைட் டீம் போட்டு அமௌண்ட் வின் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.